என் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இத்தனை நாட்களாக இதற்கு தானே ஆசைப்பட்டாய்? எடுத்துக்கொள் தங்கமே. தயங்காதே, பயப்படாதே. உன் வாழ்க்கையின் புதிய வாசல் திறக்கப் போகின்றது. அதில் முதலாவது அடியை சிறப்பாக வைக்கப் போகின்றாய். இது சும்மா ஒரு சின்ன மாற்றம் இல்லை தங்கமே. இது உன் வாழ்நாளையே புதிய விதத்தில் எழுதப் போகும் நல்ல தருணம். உன் பெயரால் வெற்றியும் உன் நம்பிக்கையால் வாழ்வும் அழகாய் மலரப் போகின்றது. உன் வாழ்க்கையில் தாங்க முடியாத வேதனையில் நீ நின்றாலும் உன் மன கோவிலில் என்னை குடிவைத்து நீ செய்யும் பூஜைகளும் மந்திரங்களும் உனக்கு வர இருந்த ஒவ்வொரு ஆபத்துகளில் இருந்தும் உன்னை காக்கின்றன என்பதை நீ அறிவாயா? நீ இழந்ததை பற்றி அழுவதற்கு பதிலாக நான் தரப்போகும் புதியவைகளை எதிர்நோக்கு. நீயே சொல்வாய், ஒரு நாள் அந்த தடை இல்லை என்றால் என் வாழ்க்கையில் இத்தனை நன்மைகள் நடந்து இருக்குமா? என் அப்பன் முருகனின் அருள் என்னோடு பரிபூரணமாக பயணித்து இருக்குமா என பிரமித்து நிற்பாய் தங்கமே. நம்பு, அடுத்த நகர்வு என் அருளால் உன்னிடம் வரும். அது உண்மையிலேயே அற்புதமாகும். அப்போது அறிவாய், இந்த முருகனின் கடைக்கண் பார்வை உன்மேல் எப்போவும் இருக்கிறது என்று. தனக்கே யாருமே வேண்டாம் என்று தனிமையில் தனித்திருக்கும் உன்னை நான் கவனித்திருக்கின்றேன். நீ உறவுகளை வெறுத்த உயிர் இல்லை, உறவுகளால் ஒதுக்கப்பட்ட உயிர். அந்த உறவே உன்னிடம் வர காத்து கொண்டு இருக்கின்றது. இத்தனை நாட்களாக இதற்குத்தானே நீ ஆசைப்பட்டு கொண்டு இருந்தாய். அது இப்பொழுது நிறைவேறப் போகின்றது. இப்போது நீங்கள் இருவரும் வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பத்தில் நிற்கின்றீர்கள். இதயத்தில் ஒன்றுபட்ட உங்கள் எண்ணங்கள் இப்போது என் அருளின் கீழ் ஒன்றிணைய போகின்றன. நீங்கள் இருவரும் மனதால் விரும்பியபடி ஒரு குடும்பமாக அமைவதற்கு நான் தான் காரணமாக இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இத்தொடக்கம் சாதாரணம் இல்லை. என் கையால் எழுதப்பட்டது, என் அருளால் கட்டப்பட்ட உறவிது. நீங்கள் ஒன்றாகி வாழ நான் வழி அமைத்து வைத்திருக்கின்றேன். உங்கள் உறவை காப்பது என்னுடைய பொறுப்பு. சந்தோஷமாக இருங்கள். நீ ஆசைப்பட்டதை நான் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்து விட்டேன். இனி அதை பத்திரமாக தக்க வைத்து கொள் தங்கமே. யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.